ஹாய். வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நேரத்துலயும் எப்படி வாழணும்? சின்ன சின்ன விஷயங்கள்லாம். உதாரணத்துக்கு எப்படி சாப்பிடணும்? ஒருத்தன பார்த்து நம்ம எப்படி நம்முடைய பார்வை இருக்கணும்? எப்படி பேசணும்? எங்க போகணும்? எங்க போகக்கூடாது? எது நம்முடைய வாழ்க்கைய அஃபெக்ட் பண்ணும்? எப்படி சக்சஸா வாழணும்? எப்படி நல்லா சிந்திக்கணும்? இந்த மாரி அனுதினமும் நம்ம செய்ற ஒவ்வொரு வேலையிலுமே எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாதுன்னு அழகா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரைகள்லாம் கொடுக்கிற புஸ்தகம் தான் நீதிமொழிகள். அதனால அதுக்கு பேரே நீதிமொழிகள்னு வச்சிருக்கிறாங்க. இது வந்து பைபிள்ல ரொம்ப வித்தியாசமான புக்கு. மத்த புத்தகத்த காட்டிலும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தான் நான் கடவுளுடைய கிருபைய இன்னைக்கு காட்டப் போறேன். இதுல கடவுளுடைய கிருபை எந்த வசனத்துல இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்குது. நீங்க அப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும், நீங்க வந்து அது செய்யணும், இது செய்யணும். இப்போ ஒரு வாலிப பையனா இருந்தான்னா வந்து ஒரு பொண்ணுக்கு பின்னாடி போகக்கூடாது. அந்த மாரி அறிவுரைகள்லாம் இதுல அழகா இருக்குது. போனா என்ன ஆகும்? தன்னுடைய மனச காத்துக்கொள்ளலன்னா, ஒழுக்கமா இல்லன்னா என்ன ஆகும்? எப்படி காத்துக்கொள்ளணும்? அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம எத பார்க்கணும்? எத யோசிக்கணும்? இப்படி ஏகப்பட்ட ஒரு வாலிபனுக்கோ, ஒரு முதியோருக்கோ, ஒரு சின்ன குழந்தைக்கோ எல்லாருக்கும் தேவையான வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு தேவையான அத்தனை ஆலோசனையும் இந்த புஸ்தகத்துல இருக்குது. இதுல கடவுளுடைய கிருபை எங்க இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா, கடவுளுடைய கிருபை இந்த புஸ்தகத்துல இல்ல. இந்த புஸ்தகமே கடவுளுடைய கிருபையா இருக்குது. எப்படின்னா, ஒரு தகப்பன் தன் பையன கூப்பிட்டு அவன் மேல தோள்ல கைய போட்டு, "இங்க வா மகனே, நான் சொல்லித் தர்றேன் பாரு. நீ வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நான் சொல்றதெல்லாம் கேளு" அப்படின்னு அன்பான தகப்பன் அவன கூப்பிட்டு அவன் தோள்ல கைய போட்டு அவனுக்கு அன்பினால அறிவுரை சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படித்தான் இந்த உலகத்தையே படைச்ச உன்னத கடவுள் நம்மள பிள்ளைகளாகிய நம்மளுக்கு இந்த பூமியில, இந்த கஷ்டப்படுத்துற பூமியில, இந்த விழுந்து போன பாழாப்போன பூமியில எப்படி நல்லா வாழணும்? அதாவது ஒரு பாலைவனத்துல ஒரு செடி மாரி இருக்கிற நம்ம எப்படி செழித்து வளரணும் அப்படின்னு சொல்ற புஸ்தகம் தான் இந்த கிருபையான நீதிமொழிகள் புஸ்தகம். இதுல அழகா கடவுள் தன்னுடைய மகன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம எப்படி வாழணும்னு சொல்றாரு. பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தண்ணி இருக்காது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நீரூற்று இருக்கும். அது வந்து ரொம்ப ரேரு. மொத்த பாலைவனத்திலயும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கருந்து தான் வரும்னு தெரியாது. அவ்வளோ தண்ணி இருக்கும். அது பக்கத்துல மரங்கள்லாம் இருக்கும். அவ்வளோ முழுமையான பாலைவனத்துல அந்த சின்ன நீரூற்று இருக்க முடியுதுன்னா, அதே மாதிரி இந்த முழுமையான விழுந்து போன உலகத்துல, இந்த எதிர்மறையான உலகத்துல, கஷ்டப்படுத்துற உலகத்துல, பிரச்சனைகள், உபத்திரவம் ஏகப்பட்ட டிப்ரஷனா இருக்கிற இந்த உலகத்துல, மக்கள்லாம் அனுதினமும் அழுதுகிட்டும், கஷ்டப்பட்டும், செத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்மளால நிம்மதியா அந்த நீரூற்று மாரி, நீரூற்று பக்கத்துல இருக்கிற ஒரு மரம் மாரி வாழ முடியும். அதுக்கு நமக்கு கடவுளுடைய கிருபை தேவை. அந்த கிருபையின் வெளிப்பாடு தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. "என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால், என்னிலே என் இதயம் மகிழும்." கடவுள் சொல்றாரு நம்மள பார்த்து, "உன் இதயம் ஒண்ணுல ஞானமா இருந்துச்சு அப்படின்னா, நான் சந்தோஷப்படுவேன். என் இதயம் மகிழ்ச்சியா இருக்கும்" அப்படிங்காரு. அது மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்த வசனம், "உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், என் உள்ளந்திரியங்கள் மகிழும்." நீ வந்து சரியான வார்த்தைகளை, உன் வார்த்தை தெளிவா இருந்துச்சு, நல்லதா பேசுனீன்னா, என்னுடைய இன்னர்மோஸ்ட் பீயிங் வில் ரிஜாய் அப்படின்னு த காட் ஹூ கிரியேட்டட் த யூனிவர்ஸ் சேயிங். கடவுள் சொல்றாரு, உன் இதயம் நல்லா இருந்துச்சுன்னா, உன்னுடைய பேச்சு நல்லா இருந்துச்சுன்னா, நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது கடவுளுடைய கிருபையா எனக்கு தெரியுது. கிருபையான கடவுள். நம்ம வந்து கடவுளையே வெறுத்தவங்க. மனுஷங்க வந்து கடவுளே வேண்டான்னு சொல்லி தள்ளிவிட்டு, தான் போன போக்குல நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மட்ட சொல்றாரு, "நீ ஞானவானா இருந்தீன்னா, நான் சந்தோஷப்படுவேன்" அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது, என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, நான் அப்படி பண்றேன், எனக்கு இப்படி இல்ல. அங்க பாரு அநியாயம் பண்றான், அவன் நல்லா வந்துட்டு இருக்கான். ஒரு இதுவும் செய்ய மாட்டேங்கிறான், அவன் மட்டும் முன்னேறி போயிட்டே இருக்கானே. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்னால முன்னேறவே முடியல. இப்படிலாம் புலம்புவோம் தெரியுமா? கடவுள் அதுக்கு பதில் சொல்றாரு. "உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கற்றரை பற்றும் பயத்தோடு இரு." இல்ல அவன் அப்படி போனான்னு நீ கவலைப்படாத. என்னைய நம்பி இரு அப்படிங்காரு. முழுக்க முழுக்க இந்த உலகத்துல உள்ள அவளுடைய பிரச்சனை என்னன்னா, அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி வந்துட்டான், அவன் ஏமாத்தி பெரிய ஆயிட்டான், இவன் ஏமாத்தி அதை பண்ணிட்டான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் உண்மையா செய்யறேன், கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. கர்த்தரை பற்றும் பயத்தோடுனா அவர் மேல முழுமையா நம்பி இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மேலும் உயரும்.
அதுதான் கடவுள் சொல்றாரு. ஏன் கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, அதுக்கு அடுத்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. இதெல்லாம் கடவுள் கிருபையா மனுஷனுக்கு பார்த்து சொல்றது. இது யாரு சொல்றாருன்னா, நல்லா கடவுளை பயபக்தியா தேடி கடவுளை உண்மையா நாடுற மக்களுக்கு கிடையாது. உண்மையா கடவுளை தேடுங்க, நாடுங்கன்னு தேடாத மக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா கிருபை உள்ள கடவுள். அப்படிப்பட்ட கிருபையான கடவுளை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஞானம் நான் தேடுறேன், நான் ஞானம் இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நான் ஞானத்தை போய் எங்க தேடுறது, எனக்கு எங்க ஞானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நீதிமொழிகள் சொல்லுது ஸ்டார்டிங்ல, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஞானம் சொல்லுது, நீ அதிகாலை என்னை தேடினா என்னை கண்டுபிடிச்சிருவ. அதிகாலைன்னு சொன்ன உடனே விடியக்கான 3 4 மணி 5 மணி அப்படி சொல்றீங்களா? ஆமா, அதுவும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா அதிகாலை நான் சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா முதன்மையான இடத்த ஞானத்தை தேடுறது கொடுங்க, அப்போ நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் சொல்றேன். காலைல எழுந்துச்சு ஜெபம் பண்றது, காலைல எழுந்துச்சு ஞானத்தை தேடுறது நல்லது. ஆனா அதை காட்டிலும் 24 மணி நேரமும் ஞானத்தை தேடுவதற்கு முதன்மையா மனசை செலுத்துறது மிகவும் நல்லது. அப்படி நம்ம தேடும் பொழுது இந்த ஞானத்தை கண்டடைய முடியும். ஞானம்னா என்ன, நான் எப்படி போய் தேடுறது, எங்க போய் தேடுறது, ஞானம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்குமா, நான் எப்படி போய் தேடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஞானம் எல்லாருக்குமே கிடைக்கும். கடவுள் இதை சொன்ன கடவுள் இதை தராம இருப்பாரா? ஞானத்தை தேடு நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்ன கடவுள் அதை ஒழிச்சு வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லுவாரா? மாட்டார். ஏன்னா கிருபையான கடவுள் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கார். யாக்கோபு 1 அதிகாரம் 5 சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும்னா முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா கொடுப்பாரு. தேடிதான் நம்ம பார்க்கணும். எப்படி தெரியுமா தேடணும்? ஒன்றும் இல்லை, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனால் அவரே, யாரேன்னா இயேசு, இயேசுவே நமக்கு ஞானமாய் மீட்பாய் பரிசுத்தமாய் இருக்காருன்னு சொல்லுது. அப்போ ஞானத்தை நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம், காசு கொடுத்து வாங்க வேண்டாம், அதையும் இதையும் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஞானவானாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரணும்னு நம்ம அவர்கிட்ட வேணும்னா போதும். நமக்குள்ளே இயேசு வாழ்ந்தார்னா நமக்குள்ளே ஞானம் இருக்குது. அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய படைச்ச தேவன் நம்மிலே மகிழ்வார். அவர் மகிழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாய் சந்தோஷமானதாய், செழிப்பானதாய், வெற்றியுள்ளதாய், பாதுகாப்பானதாய், நம்ம மனசு விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கடவுளே மகிழ்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கண்ணோட்டத்தில் அந்த நீதிமொழிகளை படித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் புக்காக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 1ஆம் தேதிக்கு 1, 2ஆம் தேதிக்கு 2, இப்படி 31ஆம் தேதிக்கும் 31 அதிகாரத்தை படித்தேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது, படித்து பாருங்கள். நீதிமொழி புத்தகம் ஒவ்வொரு காலத்துலையும் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எவனுக்கு பதில் சொல்லணும், எவனுக்கு பதில் சொல்லக்கூடாது, எல்லாம் தெளிவாக சொல்கிறது. இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்த அந்த கடவுளை நம்ம தேடும் பொழுது சகல ஞானத்தோடும் கடவுள் நம்மளை சகல வாழ்விலும் முன்னேற்ற முடியாத வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக கடவுளை தேடுங்க. இன்னும் அதிகமான உயரத்துக்கு கடவுளை கொண்டு செல்வார். பாய்.